பிரகாசம் அவர்களோட ஆட்சி காலம் 1946 to 47. பிரகாசத்தின் தலைமை சர்ச்சைக்குரியது அப்படின்னு சொன்னவர் சி. சுப்பிரமணியம். தங்குதூரி பிரகாசம் 1872 ஆகஸ்ட் 29ஆம் தேதி வினோதராயுலி என்ற ஆந்திர கிராமத்தில் பிராமண குடும்பத்தில் வெங்கட நரசிம்மத்துக்கும் சுப்பம்மாவுக்கும் மகனாக பிறக்கிறாரு. இவர் சட்டம் பயின்று சென்னையில் வழக்குரைஞர் ஆகிறாரு. பின் ஆந்திராவில் ராஜமுந்திரி நகராட்சி தலைவர் ஆகிறாரு. எப்போனா 1904. இவர் பாரிஸ்டர் பட்டம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலாந்துக்கு போகிறாரு. லண்டனில் இந்த பட்டத்தை பெற்றார். அவர் லண்டனில் இருந்தபோது இந்திய சங்கத்தின் உறுப்பினர் ஆகிறாரு. இந்தியா சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய சங்கத்தில் உறுப்பினர் ஆகிறாரு. அப்போது பிரிட்டிஷ் பாராளுமன்ற மக்களவைக்கான தேர்தலில் போட்டியிட்ட இந்திய தலைவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அவருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்கிறாரு இந்த பிரகாசம். இங்கிலாந்துல இருந்து இந்தியா திரும்பிய பிரகாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்குரைஞராக சேர்ந்து பெரும் புகழ் பெறுதாரு. இந்திய விடுதலை போராட்டத்திலையும் ஈடுபாடு கொண்டாரு. பேச்சு புயல் பிபின் சந்திரபால் அவர்கள் சென்னைக்கு வந்தபோது பிரகாசம் தலைமையில தான் இவர் பேருரையாற்றினார். எப்பனா 1907. அதன் பின்னாடி வக்கீல் தொழிலை கைவிட்டு சுதந்திர போராட்டத்தில் தீவிர பங்கேற்றாரு. சத்தியாகிரக சபதத்தில் கையொப்பம் இடுதாரு 1921. சுயராஜ்யா அப்படிங்கிற பத்திரிகையை துவங்கி அது ஆங்கிலம், தெலுங்கு, தமிழில் வெளியிடுதாரு. பிரகாசம் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது குண்டூரில் காங்கிரஸ் தொண்டர்களோடு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாரு 1922. பின்னர் பிரகாசம் மத்திய சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு 1926. 1928 பிப்ரவரி 3ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்தில் பங்கேற்கிறாரு. ஆந்திர கேசரி என்று பாராட்டப்பட்டார். லைன் ஆஃப் ஆந்திரா என பாராட்டப்பட்டவர் பிரகாசம் அவர்கள். உப்பு அற போராட்டத்தில் பங்கேற்பதற்காக சட்டப்பேரவை பதவியை துறக்கிறாரு 1930. ராஜாஜி அமைச்சரவையில் வருவாய்த்துறை அமைச்சராகவும் ஆகிறாரு 1937. தனிநபர் சத்தியாகிரகத்தில் பிரதான தலைவராக திகழ்கிறாரு 1941. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றார் 1942 to 45. அடுத்தது 1946 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் சென்னை ராஜதானியோட முதலமைச்சராக ஆகிறாரு.